17வது கேள்வி. சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதைப் போல 6 மடங்கு. 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது மகன் வயதைப் போல 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. சரண் யாரு? சங்கரோட அப்பா. அதனால ஃபாதர்னால எஃப்னு போட்டிருக்கோம். மகன்னால சங்கருக்கு வந்து எஸ்ன்னு போட்டிருக்கோம், சன். சரணோட வயது வந்து அவங்க மகனோட வயதை விட 6 மடங்குன்னு சொன்னதுனால எஃப் ஈக்குவல் டு ஆர்எஸ்ன்னு போட்டிருக்கோம். இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். 4 வருடங்கள் கழித்துன்னு சொன்னதுனால 2 சைடும் வந்து 4 கூட்டுறோம். 4 மடங்குன்னு சொன்னதுனால 4 பெருக்கிறோம். அதனால் இந்த மாதிரி எழுதியாச்சு. இந்த 4 உள்ளே கொண்டு போய் பெருக்கணும் அப்படின்னா 4 இன்ட்டு எஸ்ஸு 4 எஸ்ஸு, இந்த கூட்டல் அப்படியே இருக்கும். இந்த 4 வச்சு இந்த 4 பெருக்கணும். 4 16. இந்த எஃப்ங்கிறத அப்படியே வச்சுருக்கோம். இந்த 4 எஸ்ஸை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும்போது -4 எஸ்ன்னு மாறும். அதாவது இது ப்ளஸில் இருக்குது, அதனால் -4 எஸ்ன்னு மாறிடுச்சு. அடுத்து இந்த 16ங்கிறது அப்படியே இருக்குது. இங்கே உள்ள +4 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வரும்போது -4 மாறுது. இப்போ எஃப் -4 எஸ் அப்படியே இருக்குது. 16ல் 4 போச்சுன்னா 12. இதை வந்து ரெண்டாவது ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை ரெண்டாவது ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணணும். அது எப்படின்னா, இந்த இடத்துல எஃப்க்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? ஆர்எஸ். அப்போ எஃப்ன்னு இருக்கிற இடத்துல ஆர்எஸ் போடணும். -4s அப்படியே இருக்குது, ஈக்குவல் டு 12. ஆர்எஸில் 4s போச்சுன்னா 2sன்னு வரும், ஈக்குவல் டு 12. எஸ்ஸுங்கிறத அப்படியே வச்சுக்கிறணும், 12ஐயும் அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 2ஐ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும்போது பெருக்கலாக உள்ளது வகுத்தலாக மாறும். ஓரன் 2, ஆரண்டு 12. அப்போ எஸ் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 6. எஸ் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 6ன்னு கிடச்சிருக்கு. அப்போ ஃபாதரோட வயசை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோமா, அதை அப்படியே எழுதணும். எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச 6ங்கிற நம்பரை போடணும். 6 36. அப்போ அவங்களோட தற்போதைய வயது என்னது? மகனுக்கு வந்து 6 வயது, அப்பாவுக்கு வந்து 36 வயது. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 18வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஏறு வரிசையில் எழுதுகன்னு கொடுத்துட்டு 3 பின்னங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 2 பின்னங்களுக்கு பிராக்கெட் போட்டு எழுதிக்கிடலாம். 3ஆவதாக உள்ள பின்னத்தை அப்படியே விட்டுடலாம். இந்த 3ஐயும் 2ஐயும் பெருக்கணும். பெருக்கும்போது 6ன்னு கிடைக்கிது. இந்த 4ஐயும் 1ஐயும் பெருக்கும்போது 4ன்னு கிடைக்கிது. இது 2ல் எது சின்ன நம்பர்? இந்த 4 தானே சின்ன நம்பர், அதனால கிரேட்டர் தென் போட்டிருக்கோம். இந்த 4க்கு நேரம் என்ன இருக்குது? 1/2. அந்த நம்பர் தான் இருக்கிறதுலே சின்ன பின்னம். இப்போ 1/2ங்கிறது தான் சின்ன பின்னம். அதை ஃபஸ்ட்டாக எடுத்து எழுதியாச்சு. அடுத்து மீதி உள்ள 2லேருந்து நம்ம எது வந்து சின்னதுன்னு கண்டுபிடிக்கணும். ஏறு வரிசைனாலே சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் தானே. ஃபஸ்ட்டு இந்த நம்பரை நம்ம தேர்ந்தெடுத்தாச்சு. மீதி வந்து 2 இருக்குது. அந்த 2 பின்னங்களையும் அப்படியே எழுதிக்கிடலாம். 3ஐயும் 8ஐயும் பெருக்கிறோம். பெருக்கும்போது 24ன்னு கிடைக்கிது. 4ஐயும் 5ஐயும் பெருக்கிறோம், 20ன்னு கிடைக்கிது. அப்போது எது சின்ன நம்பர்? 20 தானே சின்ன நம்பர். 20க்கு நேரம் மேலே என்ன இருக்குது? 5/8. 5/8 தான் சின்ன பின்னம். அப்போ அதை ரெண்டாவதாக எழுதியாச்சு. கடைசியில் பெரிய பின்னம் இது 3/4. அதை வரிசையாக எழுதியாச்சு. ஏறு வரிசையில் எழுதுகன்னு தானே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எழுதின ஆர்டர் வந்து கரெக்டு தான். இதில் என்ன ஒன்று ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இடது பக்கம் மேலேருந்து வலது பக்கம் கீழே வந்து பெருக்கணும். அதுதான் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் தான் இந்த சைடு பெருக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஏறு வரிசை ஈஸியாக பண்ணிடலாம். இதுதான் வந்து ஷார்ட்கட். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 19வது கேள்வி. T20 மட்டைப்பந்து போட்டியில் ராசு 50 பந்துகளை எதிர்கொண்டு 10 முறை 6 ஓட்டங்களை எடுத்தார். அவர் எதிர்கொண்ட பந்துகளில் ஒரு பந்து சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கும் போது அதில் அவர் 6 ஓட்டங்கள் எடுக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். மொத்த பந்துகள் என்னது? 50 பந்துகள். அப்போ 50லேருந்து எத்தனை முறை? 10 முறை வந்து 6 ஓட்டங்கள் எடுத்திருக்காரு. அப்போ அந்த 10 வந்து கழிச்சிடணும். இப்போ 40ன்னு கிடச்சிருக்கா? அப்போ 6 ஓட்டங்கள் எடுக்காமல் இருக்க 40 வாய்ப்பு இருக்குது. மொத்தம் எவ்வளவு? 50. அப்போ மொத்தத்தை கீழே எழுதி இப்போ கழிக்கும் போது நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 40. அந்த 40 மேலே எழுதியிருக்கோம். 2ஐயும் கேன்சல் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஒரு 0க்கு ஒரு 0 அடித்தாச்சு. 4/5 தான் இதற்கான நிகழ்தகவு. இப்போ 20வது கேள்வி சுருக்குகள், சிம்பிளிஃபிகேஷன் சொல்லுவோம்ல, அதான் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, இது ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஒரு அடுக்குக்கு மேலே அடுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த கீழே உள்ள நம்பரை அடிமானம்னு சொல்லுவோம், மேலே உள்ளதை அடுக்குன்னு சொல்லுவோம். அடுக்குக்கு மேலே இன்னொரு அடுக்கு இருக்குது. அப்போ 2 அடுக்கையும் பெருக்கிடணும். பெருக்கும்போது என்ன கிடைக்கும்? 3 2 6. அப்போ மைனஸ் இருக்குது, -6. இந்த கீழே உள்ள அடிமான நம்பரை அப்படியே எழுதுகிறோம். அடுக்க 2ஐயும் பெருக்கிறோம். அடுக்குக்கு மேலே அடுக்கு இருந்தால் அதை பெருக்கிடணும். 2 3 6. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -6. அதை ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? மைனஸ் தானே வரும். அதனால் -6. இங்கே பெருக்கும்போது 2ங்கிறத அப்படியே எழுதியிருக்கோம். 4 2 8. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அதனால் -8. மீதி உள்ள எல்லா நம்பரும் ஒரு அடுக்கு தான் இருக்குது, அப்படியே எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த 2 அடுக்கு -6 மட்டும் அப்படியே வச்சுருக்கோம்.
இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. இந்த இடத்துல எழுதியிருக்கோம் பாருங்கள். அடுக்கில் மைனஸ் இருந்துச்சுன்னா இதுதான் ஃபார்முலா. அதை தலைகீழ எழுதும்போது மைனஸ் காணாமல் போயிடும். அதே மாதிரி தான் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் இதை பண்ணியிருக்கோம். 3 - இருக்குது. அந்த 3 - கீழே கொண்டு வந்தோன்னா அது +6 மாறிடும். அப்போ 3 - எழுதியாச்சா? மீதி உள்ள நம்பர் எல்லாம் அப்படியே இருக்குது. அடிமானம் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் அடுக்குகளை கூட்டணும். இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம எழுதும்போது ஒரு 3 மட்டும் எழுதுனா போதும். அடுக்குகளை கூட்டணும். இங்கே +6 இருக்குது, இங்கே -6 இருக்குது. கூட்ட தானே செய்யணும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால கழிக்கணும். மற்ற எல்லா நம்பரையும் அப்படியே எழுதியிருக்கோம். இந்த 2 - -6 அப்படியே வச்சுருக்கோம். இந்த 2 -8 அப்படியே இருக்குது. 6ல் 4 போச்சுன்னா 2. அப்போ 3 அப்படியே எழுதியிருக்கோம். அடுத்து 4 - 2 இருக்கா? அந்த 4 - 2 அப்படியே எழுதியிருக்கோம். இப்போது இந்த 2 - கீழே கொண்டு வரணும். அப்போ மேலே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ கீழே கொண்டு வரும்போது -6 உள்ளது +6 மாறிடும். கீழே உள்ள மற்ற நம்பர் எல்லாம் அப்படியே எழுதியிருக்கோம். இப்போது அடிமானம் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் அடுக்குகளை கூட்டணுமா? இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. மேலே உள்ள அடுக்கை கூட்டணும். ஆனால் இங்கே 1ல் மட்டும் மைனஸ் இருக்குது. அப்போ 2ஐயும் கழித்து ஆன்சர் எழுதிடலாம். ஒரு 2 எழுதினா போதும். அடிமானம் 2 ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2 மட்டும் எழுதிட்டு மேலே உள்ளதை கூட்டணும். இதில் மைனஸ் இருக்கிறதுனால கழிச்சிருக்கோம். 6ல் 8 போகாது. அப்போ 8ல் 6 கழிச்சிட்டு பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன அடையாளம் இருக்கோ அதை போட்டிருக்கோம். மீதி எல்லாம் அப்படியே இருக்குது. இப்போ இதில் மைனஸ் நம்பரை மட்டும் நம்ம மேலே கொண்டு போனால் அது ப்ளஸ் நம்பராக மாறிடுமா? 2 - 2 மேலே கொண்டு போனால் 2 + 2 மாறிடும். 4 - 2 மேலே கொண்டு போனால் 4 + 2 மாறிடும். கீழே உள்ள அந்த ப்ளஸில் உள்ள அடுக்கு அப்படியே இருக்குது. அதை தான் இங்கே கீழே எழுதியிருக்கோம் பாருங்கள். 2 என்ன அர்த்தம்? 2 2 தடவை பெருக்கணும். அப்போ 2 2 தடவை பெருக்கும்போது 4ன்னு கிடைக்கும். 4 2 தடவை பெருக்கும்போது 16ன்னு கிடைக்கும். 3 2 தடவை பெருக்கும்போது 9ன்னு கிடைக்கும். 4ஐயும் 16ஐயும் பெருக்கும்போது 64 கிடைக்குது. இந்த 9 அப்படியே எழுதியிருக்கோம். இது தகா பின்னத்தில் இருக்குது. தகா பின்னம்னு எப்படி சொல்கிறோன்னா மேலே பெரிய நம்பர் இருக்கும், கீழே சின்ன நம்பர் இருக்கும். இப்போ இதை கலப்பு பின்னமாக தான் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. கலப்பு பின்னமாக மாற்றணும்னா இந்த 64 9ஆல் வகுக்கணும். அப்போ 7 9 63. அப்போ மீதி 1 இருக்குமா? இதை எப்படி எழுதிக்கலாம்? ஈவுங்கிறத ஃபஸ்ட் எழுதணும். ஈவு என்னது? 7. மீதியை மேலே எழுதணும். மீதி 1. வகுக்கும் என்ன கீழே எழுதணும். இப்போ நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. 7 1/9 ஆப்ஷன் சியில் இருக்குது. இதுதான் ஆன்சர்.